பாருங்க, நான் சொல்ல கேளுங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய சுகர் மாத்திரை, இல்லை ப்ரெஷர் மாத்திரை, இல்லை கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை, இல்லை இன்சுலின் ஊசி, இதை நீங்கள் நிரந்தரமாக நிறுத்தணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். இதை சரி பண்ணணும்னா என்ன வழி? ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இதை சரி பண்ணணும்னா அதுதான் என்னது? விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகணும் அப்படின்னா ஒரு வழி தான் இருக்குது, ரெண்டு வழியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இது சரி பண்ணணும்னா விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. அது இங்கிலீஷில் பேலன்ஸ்டு டயட், ஷீபன் பேலன்ஸ்டு டயட். வேறு வழியே கிடையாது. நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுக்கலை அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் இந்த மாத்திரைக்கு கூடயும் இந்த இன்சுலின் கூட தான் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட் எடுத்து, உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த மாத்திரையெல்லாம் நிரந்தரமாக நடத்த விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. அதே மாதிரி இந்த தம்பிக்கு பாருங்கள், இந்த பெரியவங்க பாருங்க, 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 128லேருந்து 86 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த தம்பிக்கு பாருங்கள், 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 140லேருந்து 70 கிலோ. பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை, எவ்வளோதான். ப்ரோட்டீன் பவுடரும் கிடையாது, மாத்திரையும் கிடையாது, ஜூஸும் கிடையாது, ஊசியும் கிடையாது, ரோட்டில் போய் ஓட வேண்டிய கிடையாது, தலைக்குத்துற ஓட வேண்டிய அவசியமும் கிடையாது. பேலன்ஸ்டு டயட். கரெக்டாக இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுன்னா நான் சொன்ன நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பேலன்ஸ் எடுக்கலை அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் இந்த மாத்திரையும் இன்சுலின் கூட தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். வேறு வழி கிடையவே கிடையாது.